Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது French toast. கிட்ஸ்க்கு French toastனாலே ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் ஹெல்தியர் ஆப்ஷன்ல எப்படி செஞ்சு கொடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டிகிரெயின் பனானா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யறதுக்கு ஒரு பெரிய பனானாவை எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எந்தவித கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட இன்னைக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் செய்யறதுனால நான் இன்னைக்கு 2 எக் சேர்த்திருக்கேன். 2 முட்டைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஸ்வீட்டுக்காக நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பனானால ஆல்ரெடி சுகர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தோசை பேனில் நான் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் போட்டும் செய்யலாம். இப்போது மல்டிகிரெயின் ப்ரெட்டை எடுத்து அதை பனானா மிக்ஸில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் அது நல்லா டோஸ்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதுக்கு மேலே மேப்பிள் சிரப் இல்லைனா ஹனியை ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் கிட்ஸ் ஃபேவரட் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸை வாரம் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.